அவளுக்கிட்ட போய் லவ் சொன்ன தைரியம் அப்போ என்கிட்ட ஒரு 10 ரூபா கூட கிடையாது என் பர்ஸில் அன்னைக்கு. சந்தானம் கொஞ்சம் நில்லு, தீம் மியூசிக் போடுவா, நின்று ஃபீல் பண்ணிட்டு போன. ஆனா தைரியமா அவகிட்ட லவ் சொன்னேன். அவகிட்ட லவ் சொல்லும் போதே அவ கல்யாணம் வரைக்கும் எனக்கு தாட் ஃபுல்லா போயிடுச்சு. இல்லன்னு சொல்லலையே, காதலிச்சுக்கோ, லவ் பண்ணு, கல்யாணம் முடிச்சு லவ் பண்ணு. இல்ல புரியல. அவளோட ஃபேண்டசி தாட்ஸ்லயே எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு சார். லவ் பண்ணும்போது ஒரு ஏசி வீட்ல குடிச மாட்டு அங்கெல்லாம் வந்து நான் இருக்கிறேன்னு சொல்ற பொண்ணுங்க. எங்க அப்பா ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணு தான். ஒரு லைஃப்னு வரும்போது அவங்களோட ஃபேண்டசி தாட்ஸ் அதுக்குள்ள திணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஓ அப்ப நம்மளாம் ஒரு ஆளே இல்ல போல, தெரியாதனமா லவ் பண்ணிட்டோம். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு பண்ண வேண்டியது போல அப்படின்ற ஒரு தாட் எங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணுது சார். கத்துங்க இதான் கத்து என்னைய ஃபேண்டசியை வந்து அவங்க பார்ட்னர் கிட்ட தான் சார் சொல்ல முடியும். ஸோ வந்து நாங்கள் ஃபேண்டசியை சொல்லும் போது லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஏன்டா சிரிக்கிற? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், சிரிக்கிற நீ? இப்போ நம்மள நம்பி ஒரு பொண்ணு வருதுன்னா அவளோட ஆசை எல்லாத்தையுமே நிறைவேற்ற வேண்டியது நான் ஒருத்தனா தான் இருப்பேன். அவ அந்த ஃபேண்டசி எதிர்பார்த்தது கிடைக்கலன்றதுக்காக நம்மளோட லவ்லாம் ஒரு லவ்வே இல்லைன்னு கன்சிடர் பண்ணி பிரேக்கப்ன்ற லெவலுக்கு அளவுக்கு. இது என்ன சாதாரண பிரச்சனையா, வாழ்க்கை பிரச்சனையா? சூவா ஏயா எவ்வளவு பேருடைய ஃபீலிங்க லென்த்தா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கே, சூன்னு ஒரே வார்த்தையில ஆஃப் பண்ற. 10 ஃபேண்டசி இப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம இமோஷனலா இருக்க ஃபேண்டசி அதுல உள்ள அடங்குது. இவ்வளவு கேவலமா நடந்துக்குன்னு நான் நினைக்கல. உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேயா. ஃபேண்டசிக்கலாவும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் எங்களுக்கும் ரியாலிட்டி தெரியும்ல. எங்க அப்பா ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணு தான். நான் ஒரு பொண்ணை ரொம்ப நாள் லவ் பண்றேன். சொல்ல விரும்பல, ஆனா அவளை வந்து ரொம்ப நேசிக்கிறேன். உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? ஏய் குட்டி செல்லம், நீ எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்க. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? என்கிட்ட நீ காதல் சொல்லியிருக்க, என் அப்பா கிட்ட நான் திட்டு வாங்கி மாட்டியிருக்கேன், அதெல்லாம் வேற. ஆனா இவருக்கு இதான் வேலை. வேலை நான் உன்னை 5 வருஷத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து உன்னை வீட்டுல வந்து நான் பொண்ணு கேட்பேன். அப்ப நக்கு செத்த பையல. இந்த 10 வருஷம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இதே அளவுக்கும் இதை விட அதிகமாகவும் தான் வந்து நான் உன்னை காதலிப்பேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோ கட்டினா ஒன்ன மட்டும் தான்டா. அவ்வளவு கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு போட்டி போடலாமா, இல்ல போட்டி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? காலேஜ் முடிச்சதுல இருந்து எப்ப கல்யாணம்னு கேட்டவங்க எல்லாருக்கும் ஒரு பதில். என்ன ஒரேடி ஆளை சாய்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் நடக்காது. இது தேக்கு, சாதாரண தேக்கு இல்ல, மதுரை தேக்கு. மனசுல வக்கீல் பொண்ணு, வாயாடி பொண்ணு, எப்படி மாப்பிள்ளை வர போறான்னு எல்லாரும் எத்தனையோ பேர் பேசியிருக்கீங்க. ஆசீர்வாதம் பண்ணு, உன் காலங்க இங்கதான் இருக்கு. ஆசீர்வாதம் பண்ணு, நல்லாரு எந்திரிச்ச மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான். அவனை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களுக்கெல்லாம் பிரியாணி காத்திருக்கு, கண்டிப்பா வாங்க. இன்னும் 500 ரூபாய் வேணா கூட தரேன். தயவு செஞ்சு இந்த மேட்டரை வேற சொல்லிட்டாதடா. என்ன சகோ இப்படி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா கண்டவுடன் காதலில் எனக்கு நம்பிக்கை இல்லை. மூடி நீ கேள்றா சொல்றத. ஆனால் உன்னை கண்டவுடன் காதலிலும் நம்பிக்கை வந்து விட்டது. அப்பா, அம்மா, ஆத்தா, மாமா எல்லாருமே கேட்டுக்கோங்க. இல்ல புரியல. நாங்க லவ் பண்ண 4 வருஷமும் யாருக்குமே தெரியாம போன்ல மட்டும் பேசிக்கிட்டு நாங்களே நேர்ல பாத்துக்காம தான் இருக்கோம். அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். கண்ணோடு கண் பார்த்து கதைத்து உன் கையோடு உறவாடும் நாள் எண்ணி ஏங்குது மனம். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். உன்னுடன் மட்டுமே பயணிக்க விரும்புகிறேன், வழித்துணையா அல்ல, உன் வாழ்க்கை துணையாக. இப்ப மீதியா குடுன்னு இருக்கிற மீதி உசிரையும் புடுக்குறியே, இப்படியே போய்க்குதா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? மாளவிகா அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்னை பத்தி உனக்கு தெரியாது. நீ யாருன்னே எனக்கு தெரியாது, அப்புறம் உன்னை பத்தி எனக்கு அந்த ஒரு கான்வர்சேஷன்ல இருந்து ஓட ட்ரை பண்றா. அவங்க ஒரு ஆன்சரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஆன்சர் தான் நம்ம சொல்லுவோம்னு நம்மளால முடியாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ?
அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இப்போ அப்பா அம்மா பாத்துருவாங்களோ இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருமோ, என்னைக்கா இருந்தாலும் தெரியதான் போகுது. அது இந்த பயம் நியாயமானதானப்பா? இப்படி ஒரு ராட்சசி என் வயித்துல பிறந்தான்னு பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. அவங்க அப்பா அம்மாவுக்கு முறையா தெரியறதுக்கும் நீங்க எங்கேயாவது கையை பிடிச்சி சுத்திட்டு இருக்கிறப்ப அதை அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு மரியாதை குறைவு இல்லையா? சுத்தி வராங்க இல்லையே என்ன இது? என்ன கேட்பாங்கன்னா, நீ என்னை விட்டு போயிட மாட்டல்ல, நீ வந்து என்னை எதனா கல்யாணம் பண்ணிப்ப. கட்டு லவ் பண்றோம் தெரியும், பட் இருந்தாலும் அடிக்கடி ஐ லவ் யூ சொல்லிட்டே இருக்கோம்ல. அந்த மாதிரி உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது பெண்ணுக்கும் உண்டு ஆணுக்கும் உண்டுல. இதுல உங்க செல்ஃப் சமம் போயிருமோங்கிற பயம் எங்களுக்கு வந்துரும். சமம் போயிருமோங்கிற பயமா, ஏன் பவர் போயிருமோங்கிற பயமா? என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. அந்த என் பவர் போயிருங்கிற பயமும் இருக்கலாம். நான் என் ஒய்ஃப் கிட்ட இப்படிலாம் நடந்துக்கணும், அவ என்கிட்ட இப்படி நடந்துக்கணுங்கிற. இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல இல்லையா?